சீரியஸாக எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இவ்வளோ மோசமாக வைலண்ட்டாக நான் பார்த்ததே கிடையாது. அந்த பார்வதி மூஞ்ச பார்த்தாலே அப்படியே செவிலில் கொடுக்கணும் போல வருது. ஒரு அடிப்படையான நாகரீகம் இந்த நாய்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. இதுங்களெல்லாம் எப்படிங்க எவ்வளோ அசிங்கமா இப்படி பேச முடியும், இப்படி நடந்துக்க முடியும், எப்படிங்க ஒரு பொண்ணை பிடிச்சி அவன் தள்ள முடியும்? அந்த அந்த உயிருக்கு எதனா ஒரு ஆபத்து ஆயிருந்தா ஒரு அதிர்ச்சியில அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த பேனிக் அட்டாக் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள அப்படி பிடிச்சி தள்ளி விடுறாங்களே, எப்படி அவங்க தள்ள முடியும்? எப்படி இந்த மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள் இல்லையா? இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக சீர்கேடு. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை இப்படி நடத்த முடியுமா? அந்த கதவை திறந்து அப்படியே காலால எட்டி வதச்சி தள்ளி தள்ளி அத்தனை பேர் தடுக்கிறாங்க. மனசாட்சின்றது இல்லையா? அவளை எல்லாம் செவில்ல உடுத்து செவில்ல செருப்பால செவில்ல அடிக்கணும். நாய் நாய் இவெல்லாம் ஒரு நாய். ஆனா இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு நாய், சி! இதெல்லாம் டீச்சர், உன் அம்மா டீச்சர். அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு உன் அம்மா 2 அறை கொடுத்துருந்தாங்கன்னா நீ எல்லாம் திருந்திருப்ப. அந்த அவன் ஒரு எச்சக்கால நாய், மூஞ்சி முகரக்கட்டையும் பரதேசி பண்ணாட நாய். உன்னெல்லாம் யாரா இனிமே சீரியல்ல வாய்ப்பு கொடுப்பா? உனக்கெல்லாம் எச்சக்கல நாய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு தான் உட்காந்து இருக்காங்க காத்துக்கிட்டு. இந்த நாய்ங்கெல்லாம் வெளியில வந்தா இன்னும் இதுங்களை போய் ரிப்பன் கட் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க பாருங்க. அப்பா, அது இன்னொரு கேவலத்தோட உச்சக்கட்டம். அது இன்னும் மிஸ்டர் விஜய் சேதுபதி சார், ரெட் கார்டு கொடுத்து 2 நாய்களையும் வெளியே துரத்தி விடுங்க, தலையில அடிச்சு. மானங்கட்ட நாய்ங்க, அந்த நாய்களை இன்னும் உள்ள வச்சு இதுங்களுக்கு கேம்ஸ் ஒரு கேடு. செருப்பால் அடிச்சு வெளியில அனுப்புறீங்க நீங்க. நாளைக்கு அந்த 2 நாய்களையும் தடவி விட்டுக்கிட்டு அதுங்களுக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் லைவ் வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் மோகனும் வந்து பிக் பாஸ் பற்றி கொஞ்சம் எங்கள் மனசில் பட்டது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வாட்டி தோணும். நான் பார்க்குறதில்ல, உண்மையிலே சொல்லணும்னா. நான் வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதுவுமே நான் பார்க்குறதில்ல 2-3 வாரமாக. அதனால ஒரு 2 வாரமாக நினைக்கிறேன் பார்க்குறதில்ல. அதனால அதை பற்றி பேசலை. பட் ஹாய் தீப்தி, இன்னைக்கு நாங்கள் பேசியிருந்தோம் மோகனோட பார்வையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசியிருந்தோம். நாளைக்கு அந்த வீடியோ வந்து யூடியூப்ல லைவ் ஆகும். ஆனால் இப்போ நான் வந்து இன்னைக்கு எபிசோட் பார்த்தேன். சரி பேசியிருக்கோமே, சும்மா அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சீரியஸாக எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சத்தியமா யாரெல்லாம் அதை பார்த்தீங்க எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளோ மோசமாக வைலண்ட்டாக நான் பார்த்ததே கிடையாது. ஒரு டிவியில் ஓரளவுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்மம், அந்த ஜென்மம் வந்து இதை விட கேவலமாக நடந்துக்கவே முடியாது. இந்த இந்த பொண்ணெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை தயவு செய்து மிஸ்டர் விஜய் சேதுபதி, இப்போவாது உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா, நீங்கள் தப்பு தான் இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, நாளைக்கு அந்த நாயை அடித்து அந்த நாயும் அந்த நாய் கூட இருக்கிற இன்னொரு நாயையும் விரட்டி விடுங்க. இவ்வளோ கேவலமா நடந்துக்க முடியுமா? ஒருத்தவங்களை பிடிச்சி எட்டி உதச்சி தள்ளுறாங்க. அதாவது அந்த டாஸ்க்ல அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. எவ்வளவு நேரம் அந்த காருக்குள்ள இருக்கிறதுங்கிறது தான் அந்த டாஸ்கே. இதே மாதிரி ஒரு டாஸ்க் வந்து ஸ்னேகன் சார் பண்ணாரு அவரோட சீசன்ல. எவ்வளோ அழகா கண்ணியமா அத்தனை 8 மணி நேரமோ என்னமோ நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அவ்வளோ நேரம் அந்த காருக்குள்ள அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கால்லையோ என்னமோ அப்படியே காலை வச்சிடாம நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளோலாம் கண்ணியமா இருந்தாங்க. என்னதான் இது வந்து சீப் பாஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பேசிக் எத்திக்ஸ் கூட இல்லாம எவ்வளோ அசிங்கமா நடந்துக்க முடியுமோ, எவ்வளோ அசிங்கமா ஒரு பொண்ணை பேச முடியுமோ, அப்படியெல்லாம் இன்னைக்கு அந்த கமருதீன் பேசினா. கமருதீனோட அக்கா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை டேக் பண்ணுவேன். ப்ளீஸ் இதை பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து எபிசோட் பார்க்காம இருக்க மாட்டீங்க. உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் நீங்கள் வந்ததை மட்டும் எனக்கு அந்த இதில் ரீல்ஸில் வழக்கம் போல் ப்ரோமோவில் பார்த்தேன்.
பட் ரொம்ப தப்புமா இதெல்லாம். ஒரு ஒரு ஆண் பிள்ளையை வளர்த்து இந்த சமூகத்தில் அனுப்பும்போது ரொம்ப ஜாகிரதையாக இது பண்ணணும். இவ்வளோ கேவலமான ஒரு ஜந்துவை வளர்த்து விட்டுருக்கீங்க. என்னெல்லாம் பேசுகிறான் அவன், என்னெல்லாம் பேசுகிறான் அவன். முதல்ல அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் ஒரு அடிப்படையான நாகரீகம் இந்த நாய்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. இதுங்களெல்லாம் எப்படிங்க எவ்வளோ அசிங்கமா இப்படி பேச முடியும், இப்படி நடந்துக்க முடியும், எப்படிங்க ஒரு பொண்ணை பிடிச்சி அவன் தள்ள முடியும்? அந்த அந்த உயிருக்கு எதனா ஒரு ஆபத்து ஆயிருந்தா ஒரு அதிர்ச்சியில அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த பேனிக் அட்டாக் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள அப்படி பிடிச்சி தள்ளி விடுறாங்களே, எப்படி அவங்க தள்ள முடியும்? எப்படி இந்த மாதிரி அசிங்கமா பிஹேவ் பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள் இல்லையா? இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக சீர்கேடு. நாளுக்கு நாள் இந்த சமூகத்துல வன்முறை அதிகமாயிட்டே இருக்குங்க. இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு ட்ரெயின்ல 4 பசங்க ஒருத்தரை வந்து துண்டு துண்டா அறுத்து கஷ்டப்படுத்தி அவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. தெய்வாதீனமா அந்த உயிர் பொழிச்சிடுச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வல்காரிட்டி எங்க இருந்து வரும்? நம்ம பாக்குற திரைப்படங்கள்ல இருந்து கத்துக்கிட்டதா சொல்றாங்க. நிஜத்துல ஒரு ரியாலிட்டி ஷோல இப்படி நடந்ததுன்னா என்னங்க அர்த்தம்? அதுவும் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை இப்படி நடத்த முடியுமா? அந்த கதவை திறந்து அப்படியே காலால எட்டி உதச்சி தள்ளி தள்ளி அத்தனை பேர் தடுக்கிறாங்க. மனசாட்சின்றது இல்லையா? அவளை எல்லாம் செவ்வுள்ள கொடுத்து செவ்வுள்ள செருப்பால செவ்வுள்ள அடிக்கணும். நாய் நாய் இவெல்லாம் ஒரு நாய். பாடி வெளியில வந்து பாருடி இந்த வீடியோ எல்லாம், சாவடி நாய். அப்படி வருது எனக்கு கோவம். எது இந்த மாதிரி எல்லாம் என் லைஃப்ல நான் வந்து மறந்து கூட என்னோட கேரக்டர்ல நடிக்கும் போது கூட நான் வந்து நான் நாசமா இந்த மாதிரி வார்த்தைகள் நான் அவ்வளோ யோசிப்பேன். ஒரு வாட்டி திட்டினா கூட போய் சாமி கிட்ட போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன். ஆனா இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு நாய், சி இதெல்லாம் டீச்சர், உன் அம்மா டீச்சர். அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு உன் அம்மா 2 அறை கொடுத்துருந்தாங்கன்னா நீ எல்லாம் திருந்திருப்ப. நாய் நாய், சி உண்மையிலே எங்க தெருவில் எங்க வீட்டு வாசல 4 நாய் இருக்குடி. நாங்க போடுற 4 பிஸ்கெட்டுக்காக அது அவ்வளோ அன்பா வந்து நிற்கும். ஒரு நாள் கூட வந்து அது ரோட்ல போறவங்களை பார்த்து அசிங்கமா குறைச்சதோ யார் மேலேயும் தாவுனதோ இல்லை. அந்த நாய் கூட அது கரெக்டு தான். நம்ம நாய்களெல்லாம் அந்த நாயோட கம்பேர் பண்ணக்கூடாது, நாயை கூட சொல்லக்கூடாது. எப்படி ஒரு பொம்பளை பொண்ணை தள்ளி விட்டுட்டு மெடிக்கல் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, அவங்க அப்படியே செவத்தோட வச்சு அடிச்சு மெடிக்கல் இருக்கு போடின்னு சொல்லணும். முறை பிடிச்ச நாய் பண்றதெல்லாம் அசிங்கம். ஆக்சுவலா அவங்க உள்ள இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ட்க்கும் அவங்க வந்து மென்டலி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்றது கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷில்பா ஷெட்டி கலந்துக்கிட்ட ஒரு பிக் பாஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அங்க வந்து அவங்கள வந்து அந்த என்ன சொல்றது, அந்த நிறத்தை வச்சு அவங்கள அவ்வளோ பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு ஒரு காலத்துல. அந்த மாதிரி பண்றதெல்லாம் கூட வேற விஷயம்னா, இப்படி அத்தனை பேரையும் ஒரு 2 பேரால வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியும்னா நீங்கெல்லாம் மனுஷங்களா? நீங்கெல்லாம் சோறு தான் தின்றீங்களா? என்ன ஜென்மங்கடா நீங்கெல்லாம்? காசுக்காகவோ இந்த ஒரு இதுல கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் என்னடா தின்றீங்க 2 பேரும்? என்னடா வாழ்றீங்க? உங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? மானங்கெட்ட நாயங்களா நீங்க? வாழ்றதுக்கு பேர் ஒரு வாழ்க்கை. அசிங்கம் பிடிச்ச நாயங்களா உங்களெல்லாம் வீட்டில் வச்சு எப்படிதான் சோறு போடுறாங்கன்னு தெரியல. உங்களை விட வந்து இந்த தப்பு பண்ற நாயங்க எவ்வளோ மேலு போல இருக்கு. மானங்கிட்ட நாயங்களா. இத்தனை 65 கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பொம்பளை 2 குழந்தைங்களுக்கு அம்மா, யாரா வேணா இருக்கட்டும், அவங்க குழந்தை பெத்துக்காதவங்களா கூட இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், பிசிக்கலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட இருக்கட்டும், அப்படி பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு நீங்க யாரா? காலு ஒரு விரல் உடஞ்சா கூட யாரா கொடுக்கறது? அது இதுதான் அந்த கேம் ஷோல நீங்க பண்றீங்களா? பேன் பண்ணணும் இந்த கேம் ஷோவை. இந்த கேம் ஷோவையே பேன் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து. கல்லை விட்டு அறிஞ்சு மொத்த பேரையும் வெளியே வாங்கினாலும் இழுத்துட்டு வரணும். துப்பிட போறேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது பார்த்ததுல இருந்து. அந்த பார்வதி மூஞ்ச பார்த்தாலே இப்படி செவில்ல குடுக்கணும் போல வருது. என்ன திமிரு! நீ எல்லாம் எப்படி ஒரு வீட்டுல போய் வாழ்வ? நாய 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 நாயே, நீ எல்லாம் எப்படி போய் வாழ்வ ஒரு வீட்டுல? உன்னெல்லாம் யாரடி நம்பி விடுவா? அந்த அவன் ஒரு எச்சக்கால நாயி, மூஞ்சி முகரக்கட்டையும் பரதேசி பண்ணாட நாயி. உன்னெல்லாம் யாரா இனிமே சீரியல்ல வாய்ப்பு கொடுப்பா? உனக்கெல்லாம்
எச்சக்கலை நாய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு தான் உட்கார்ந்து இருக்காங்க காத்துக்கிட்டு. இந்த நாய்ங்க எல்லாம் வெளியில வந்தா இன்னும் இதுகளை போய் ரிப்பன் கட் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க பாருங்க. அப்பா, அது இன்னொரு கேவலத்தோட உச்சக்கட்டம். அது இன்னும் இந்த நாய்களை கூட்டிட்டு போய் ரிப்பன் கட் பண்றதுக்கும் ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கும் அப்படியெல்லாம் செஞ்சு பாருங்க. அன்னைக்கு இருக்கு கிழிக்கிறேன் போட்டு நல்லா. மானங்கெட்ட நாய்ங்களா, சி, என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? மனுஷன்டா அந்த சபரி, வினோத், அவங்க எல்லாம் மனுஷங்க. திவ்யா அவங்க நார்மலா அவங்க கத்துறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வந்தது பாருங்க ஒரு வெறி. அவங்க நிஜமா சொல்றேன், அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எனக்கு நான் எப்படி கத்துவணும் அப்படிதான் கத்துனாங்க. நிச்சயமா மனுஷங்களா இருக்கிற யாரா இருந்தாலும் கோவம் வரும். அவங்க எப்பேற்பட்ட கெட்டவங்களா இருக்கட்டும். இதே இந்த நாயை வேற ஒருத்தர் தள்ளி இருந்தாலும் எனக்கு இந்த கோவம் வரும். அது என்னங்க ஒரு ஹியூமனிட்டி இல்லாம நடந்துக்கிறது, ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இல்லாம நடந்துக்கிறது. 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க கிட்ட அடைக்கலமா கிடந்த நாய் தானே நீ. அவன் உன்னை காரி துப்பி அடிச்சு பிச்சு. மானகெட்ட நாயை, இவளையெல்லாம் எந்த வீட்லயும் சேர்த்துடாதீங்க, குடும்பம் அழிஞ்சு போயிடும். மானகெட்ட நாய். இதை பத்தி இன்னும் பேசக்கூட எனக்கு வாய் கூசுது. மிஸ்டர் விஜய் சேதுபதி சார், ரெட் கார்டு கொடுத்து 2 நாய்களையும் வெளியே துரத்தி விடுங்க, தலையில அடிச்சு. மானங்கெட்ட நாய்ங்க. அந்த நாய்களை இன்னும் உள்ள வச்சு இதுங்களுக்கு கேம்ஸ் ஒரு கேடு. கேம்ஸ் எல்லாம் தகுதி இருக்கிறவங்க தான் ஆடணும். இந்த நாய்களை உட்கார வச்சுக்கிட்டு செருப்பால் அடிச்சு வெளியில அனுப்புறீங்க நீங்க நாளைக்கு. அந்த 2 நாய்களையும் தடவி விட்டுக்கிட்டு அதுங்க எல்லாம் ஒன்னும் இல்லைங்க. ஒரு நீங்க வெளியே மட்டும் விட்டு பாருங்க, உங்களையே என்ன கிழிக்குதுன்னு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சும்மா இப்ப சார் 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 ஐயோ சார்ன்னு சொல்றதெல்லாம் இதுக்குதான், மரியாதைலாம் கிடையாது. அவ ஒரு எச்சக்கலை புறம்போக்கு நாய். அவ காசுக்காகவும் பேருக்காகவும் என்ன வேணா செய்யற நாய். அந்த நாயெல்லாம் அடிச்சு செருப்பால் அடிச்சு துரத்தி விடுங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ என்ன ஆகலையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோல இத்தனை மனுஷங்க இத்தனை மக்கள் பாக்குற இடத்துல உட்காந்துக்கிட்டு அவ்வளவு தைரியமா அவ தள்ளி விடுறானா. சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டுல அடிக்காதவங்க வெளியில என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜஷ்வந்த்னு ஒரு கொலைகாரன் 9 வயசு 7 வயசு குழந்தை ஹாசினிய கொன்னு எரிச்சான் பாத்தீங்களா. அவங்க அம்மா போய் திரும்ப அவனை ஜெயில இருந்து கூட்டு வந்து அவங்க அம்மாவையே கொலை பண்ணான். அவனுக்கும் இந்த பார்வதிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அன்னைக்கு உள்ள வந்த அன்னைக்கு அவங்க அம்மா 2 அறை கொடுத்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, வந்தியா கேம் விளையாடு, மானம் போய்கிட்டு இருக்கடி ஊர்லன்னு சொல்லி 4 அறை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த நாய் இந்த ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ளி இருக்காது. எங்க வீட்டுல நான் என்ன பண்ணாலும் மாலை போட்டு என் கூடயே உட்காந்து புறணி பேசுவாங்க. அப்புறம் நான் எதுக்கு ஊருக்கு பயப்படணும், நான் எவனை வேணா தள்ளுவேன், எவ்வளவு வேணா அடிப்பேன், எவ்வளவு வேணா எவ்வளவு கேவலமா வேணா பேசுவேன்னு சொல்லி இப்படிதான் இறங்குவாங்க. இதெல்லாம் எத்திக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. மானம் மரியாதை இதுக்கெல்லாம் எந்த மீனிங் இவங்க அகராதிலேயே அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எடுத்துட்டு தான் இவங்க புக்கே வாங்கியிருப்பாங்க, கைடே வாங்கியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு அந்த டிக்ஷனரியில இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. மானம் கெட்ட நாய்ங்க. மிஸ்டர் விஜய் சேதுபதி சார், இன்னும் கொஞ்சம் உங்க மேல ஒரு மரியாதையும் ஒரு ஏதோ ஒரு அன்பும் இருக்கு. தயவு செய்து சொல்றேன், இந்த ஒரு வார்த்தை சரவணன் சார் சொன்னாருங்கிறதுக்காக அவரை அப்படியே எந்த விதமான கேள்வியும் கேட்காம வெளியில அனுப்புனவங்க. பிரதீப் பேசினதுக்காக அவரை விமன் கார்டை யூஸ் பண்ணி அவரை ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புனவங்க. அந்த அளவுக்கு நீங்க சத்தியசீலர்களா அந்த டீம் இருந்தீங்கன்னா இந்த 2 நாய்களையும் இன்னைக்கு நைட்டே நீங்க அனுப்பியிருக்கணும். அட்லீஸ்ட் பிக் பாஸ் அந்த விஜய் சேதுபதி அவராவது இதை செய்யுங்க. இதுக்காக மட்டும்தான் நான் இப்ப இதை பண்றேன். இதை விட கேவலமான ஒரு ஜென்மத்தை நான் என் வாழ்க்கையில பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆல்ரெடி அந்த ஜந்துவை பிடிக்காது. இனி என் லைஃப்ல எப்பவுமே அதை நான் பாத்திரக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு அக்ரஸிவா ஒரு பொண்ணை பிடிச்சி தள்ள முடியுங்க. பக்கத்துல அவ்வளவு நேரம் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா, எச்சுக்கு அந்த கொடுத்த கைய எடுக்கிறதுக்குள்ள கடிக்கிற நாயின்னு, அதை விட கேவலமான நாய் அவன். அதான் மெடிக்கல் இருக்கு. நேத்து கேம்ல புடிச்சு அமுக்குனதுக்கும் இன்னைக்கு இவ தள்ளுறதுக்கும் என்னங்க? ஆக்சுவலா அது ஒத்துக்கவே முடியாது. பிக் பாஸ் மட்டும் இதை ஓகேன்னு சொல்லி அவங்கள உள்ள உட்கார வச்சா அந்த ஆளை விட கேவலம் யாருமே கிடையாது.
அந்த ஆளை விட யாருமே கிடையாது. உண்மையிலே சொல்றேன். இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? இது நியாயமே இல்லையே. அவங்களா வெளியில முடியாம வந்தா தானே அவங்க வந்து எலிமினேட் பண்ண முடியும். அவங்க வரலையே, இவங்க புடிச்சு தள்ளினா எப்படி அது எலிமினேட் ஆக முடியும்? அப்படி தள்ளி விடலாம்னா ஆரம்பத்துல பாவம் விக்ரம் எல்லாம் வந்து அங்க அவருடைய உடம்புக்கு அவர் கண்டிப்பா புடிச்சு ஒரு எத்தி விட்டு இருந்தா 4 பேர் வந்து விழுந்திருப்பாங்களே. அப்படி பண்ணிருக்கலாமே. அது கேம். அவங்க என்ன சொன்னாங்க, எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதோ அவ்வளவு நேரம் உட்காருன்னு தான் சொன்னாங்க. யார வேணாலும் நீங்க என்ன வேணா தள்ளிக்கலாம், நீங்க உட்காரலாம்னு சொல்லவே இல்லை. இது கேம் எத்திக்ஸ்லயும் உள்ள வரல, ஹியூமனிட்டிலயும் உள்ள வரல. இவ வந்து ஒரு மனுஷியே இல்லைங்க. அது ஒரு இத வந்து நீங்க உள்ள அனுப்புனதே பெரிய தப்பு. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அசிங்கமா இருக்கு. ஒரு மாதிரி அவர்ஷன் இல்ல, அசிங்கமா இருக்கு. அந்த 2 பேரை பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செய்து நாளைக்கு ரெட் கார்டு கொடுத்து அந்த 2 நாயங்களையும் வெளியே அனுப்புங்க. அவ்வளவுதான். இது மட்டும் தான் எனக்கு உடனே சொல்லணும்னு தோணுச்சு. நாங்க இதை பத்தி நிறைய ஃபன்னா பேசியிருந்தோம். அந்த வீடியோ நாளைக்கு வரும். ஆனா இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேசி முடிச்சுட்டு நான் போய் எபிசோட் பாக்குறேன். இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால தாங்க முடியல. ஸோ தயவு செய்து மனித நேயம், மனிதாபிமானம் இருக்கிறவங்க அடிப்படை ஒரு கொஞ்சமாவது நம்ம அந்த என்ன சொல்றது மரியாதை, இந்த கல்ச்சர்லாம் விடுங்க, அதெல்லாம் நான் எதுவுமே பேசல. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு கொடுக்குற அந்த அடிப்படை மரியாதை அது கூட இல்லாத அந்த கம்ருதீன் அவெல்லாம் கடவுள் தாங்க பார்க்கணும். எனக்கு இன்னும் படபடப்பு அடங்கவே இல்லைங்க. சத்தியமா ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. உண்மையிலேயே அந்த குழந்தைங்க வீட்டுல ரொம்ப அழுதுருக்கும். அவங்க அம்மாவை அப்படி தள்ளி விடுறத பார்த்து அந்த குழந்தைங்க இல்ல, அவங்களும் பேசியிருக்காங்க. சாண்ட்ராவும் கனியெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அந்த கனியே இப்ப இருந்தா கூட அவங்க பதட்டப்பட்டிருப்பாங்க. அவங்க பேசுறதை விட உதச்சிருப்பாங்க, அவங்க அழுதுருப்பாங்க. சீரியஸாவே எனக்கு அவ்வளவு கஷ்டமா போச்சு. பேசுறது கூட விடுங்க, ஒருத்தர் பத்தி புறணி பேசுறது அது மனிதர்களுடைய இயல்பு. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க 2 பேரும் என்னைக்குமே தப்பு இல்லைங்க. டே 1ல இருந்தே இவங்க தப்பு தான். கம்ருதீன் வந்து ஆரம்பத்துல நான் வந்து அரோராக்காக தான் உள்ளேயே வந்து உட்காந்து வினோத் கிட்ட பேசினான். அவனெல்லாம் என்ன சொல்றது, அப்படிதான் பேசினான். அரோராக்காக தான் நான் உள்ளேயே வந்தேன், அரோராக்காக தான் உள்ளேயே வந்தேன். திடீர்னு அவனுடைய கேம் அப்படியே மாறி பார்வதி பின்னாடி போக ஆரம்பிச்சு அது ஏதோ போச்சு. எல்லாமே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து சமூக சீர்கேடு. சமூக ஆர்வலர்கள் ஒரு பீப் சாங்குக்கு வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருடைய கெரியரையே காலி பண்ற மாதர் சங்கங்கள், நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எழுந்து வாங்க. ஒரு பொண்ணை இந்த மாதிரி ஒரு கேம் ஷோங்கிற பேர்ல இவ்வளோ மோசமா நடத்துறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்ததுன்னா அது யாரை சாரும்? எப்படி இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயம் நடந்துதான் க்ளோஸ் பண்ணணும்னு கிடையாது. ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டின்னு இருக்கு. ஸோ அது கூட நம்ம பண்ண முடியும். தயவு செய்து இதுல இருந்து இந்த 2 நாய்களை துரத்தி அடிச்சு விரட்டுங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேன்னா நீங்க வந்து கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த பயமும் கிடையாது. ப்ளீஸ் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அந்த குழந்தைகளுக்காக சாண்ட்ராக்கு எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க மனசளவில் ரொம்பவே உடஞ்சு தான் போயிருக்காங்க நேற்றுலேருந்து. வாட் எவர் அவங்க எவ்வளோ இதுவாக பேசியிருந்தாலும் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமாங்க. நம்மளை சுற்றி எத்தனை பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க, புரணி பேசுவாங்க, கோவம் வந்தால் பேசுவோம். அதெல்லாம் விடுங்க. இப்போ மனுஷங்களுடைய இயல்பு, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம யார் நம்புறோமோ அவங்க நம்மளை வந்து அடிக்கும்போது அவன் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் உடஞ்சி போயிடுவான் ஒரு நிமிஷத்துல. அப்படிதான் இப்போ அவங்க ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் ஆகாம அவங்க நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் இதுக்கு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். தயவுசெய்து முடிஞ்ச அந்த கன்றாவியை நிறுத்துங்க. எந்த நாய்க்கும் கொடுக்க வேணாம். இப்போ நிஜமாவே சபரி எல்லாம் வந்து ஃபைனலுக்கு வருவாரான்னு எனக்கு தெரியல. அந்த நல்ல மனுஷன் வந்து தோத்து போறதை விட, வினோத் மாதிரி ஒரு என்டர்டெய்னர் வந்து தோத்து போறதை விட, சுபிக்ஷா மாதிரி தன்னுடைய கம்யூனிட்டி ஜெயிக்கணும், தன்னை சார்ந்த ஒரு கூட்டம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு வெறியோட வாழ்ற ஒரு பொண்ணு விக்ரம், அட்லீஸ்ட் விக்ரம் ஒரு என்டர்டெய்னர். ஸோ இந்த மாதிரி நல்லவங்க மத்தியில திவ்யா ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சி உள்ள போய் அது தெரியாம கத்திட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒருத்தரும் மாறுபட்டிருக்காங்க. அரோரா கூட தன்னோட வாழ்வியல்ல இருந்து கொஞ்சம் தன்னை வந்து மாத்திக்கணும். எவ்வளவு புத்திசாலி. முதல் 2 ரவுண்ட் அந்த பொண்ணு பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. பாவம் அவங்கவுங்களோட சூழ்நிலை ஏதோ தப்பா போடுறாங்க, அதுக்காக அவங்க தப்பானவங்க இல்லை. ஆனா இந்த 2 நாய்ங்க மட்டும் மன்னிக்கவே கூடாது. அதுங்களை வந்து இருக்கவும் விடக்கூடாது. துரத்தி அடிங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த நாய்ங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து மூளையில போட்டு வைங்க.
சாரி, உங்கள் டைம் எல்லாம் நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் யாரோட கமெண்ட்டுமே படிக்கல, மன்னிச்சிடுங்க. எனக்கு நிஜமாவே என்னோட மென்டலி நான் வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கேன். சாண்ட்ரா வந்து தப்பாக பேசுவாங்க, எல்லாமே புரணி எல்லாம் பேசுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எல்லா நேரத்துலையும் தன் குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சம்பவம் கூட அவங்களுக்கு வலியெல்லாம் மீறி தன் குழந்தைங்க பார்த்துருக்கோம்ல அப்படின்னு, அது ஒரு தாயோட வலி எனக்கு அதனால ஃபீல் பண்ண முடியுது. பாவங்க அவங்க நிஜமாவே. இந்த 2 நாய்ங்களை ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது வாய்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த நேரத்தில் கூட வந்து இத்தனை பேர் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ.